Hi students, next let me see example 1.38. Determine the values of lambda for which the following system of equations as non-trivial solution. So இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா லேம்டாவோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 lambda minus 8 3 3 next 3 lambda minus 8 3 so 3 lambda minus 8 into the variable x y z is equal to 0 0 0 a x is equal to null matrix O. ஸோ இதில் இந்த சிஸ்டத்துக்கு வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போது we know that the system as non-trivial solution அப்படி இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ரோ ஆஃப் A is equal to ரோ ஆஃப் augmented matrix AO ஈக்குவலாக இருக்கும் which is less than number of unknown which is less than 3, that is number of unknown விட கம்மியாக இருக்கும். இங்கே number of unknown வந்து 3 x y z 3 வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 0 இல்லைங்களா? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பாக 0வாக இருக்கும். ரேங்க் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ இதை யூஸ் பண்ணாலே we can find lambda. ஸோ அப்போது determinant of 3 lambda minus 8 3 next 3 lambda minus 8 3 into lambda minus 8 which is equal to 0. இதை சால்வ் பண்ணால் லேம்டாவோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சால்வ் பண்ணிடலாம். இதில் என்ன செய்ய போகிறேன்? எல்லாத்தையும் காமனாக எடுக்கிறதுக்காக எல்லா எலமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் போட போகிறேன். அதாவது R1 implies R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகே, ஸோ லேம்டாவை நான் காமனாக வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அப்போது ஆட் பண்ண என்ன வரும்? 3 + 3 6 இது கூட ஆட் பண்ணினா -8 + 6 ஸோ -2. So 3 lambda minus 2. So here also 3 lambda minus 2. So next 3 lambda minus 2. So second row 3 lambda minus 8 3 next 3 lambda minus 8 equal to 0. So next 3 lambda minus 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். So 3 lambda minus 2 into ஸோ அப்போ இங்கே 1 இருக்கும். 3 இங்கேயும் 1 3 lambda minus 8 3. ஸோ ஹியர் ஆல்சோ 1 3 lambda minus 8 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த 3யும் இந்த 3யும் 0 ஆக்கலாம். இங்கே R2ல் இருக்குது. ஸோ அப்போது R2 implies R2 minus 3R1. okay, so next R3 implies R3 minus 3R1. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா 3 lambda minus 2 into 1 1 1 இங்கே 3 minus 3 0 ஆகிடும். ஸோ ஹியர் ஆல்சோ 3 lambda minus 8 பட் -3 அப்போ -11. ஸோ 3 lambda minus 11 3 minus 3 0. So next 3 minus 3 1 into 3 3 so minus 3 0. So 3 minus 3 0. So இங்கே 3 lambda minus 8 இங்கே -3 கிடைக்கும். So 3 lambda minus 11 is equal to 0. So இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 3 lambda minus 2 into இங்கே பாருங்கள் 1 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 lambda minus 11 into 3 lambda minus 11 so square. So next minus 0. okay, இப்போ நான் expand by C1 first column வழியாக expand பண்ணோம் அப்படின்னா remaining 2 elements என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகே,
ஸோ அப்போது நமக்கு இது மட்டும் எதனா போதும். ஸோ 1 இன்ட்டு இந்த டேர்ம் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, 3 lambda minus 2 இன்ட்டு 3 lambda minus 11 the whole square is equal to 0. Okay. So இப்போ lambda values find பண்ணிடலாம். So 3 lambda minus 2 is equal to 0 or 3 lambda minus 11 equal to 0. This is twice, 2 time வரும். அப்போது 3 lambda is equal to plus 2. So lambda is equal to 2 by 3 or here 3 lambda is equal to plus 11. So lambda is equal to 11 by 3. Okay. This is required value of lambda. Next we will see example 1.40. The question, if the system of equations, 3 equations are given, has a non-trivial solution and P is not equal to A, Q is not equal to B, R is not equal to C, prove that P by P minus A plus Q by Q minus B plus R by R minus C is equal to 2. So given என்ன சொல்லிருக்காங்கன்னா, the 3 equation has non-trivial solutions சொல்லிருக்காங்க. System of equation non-trivial solutions சொல்லிருக்காங்க. What is non-trivial solution? Non-trivial solution என்ன condition அப்படின்னா, நமக்கு தெரியும் rho of A equal to rho of AO which is less than number of unknown. இங்கே number of unknown வந்து 3, x, y, z 3 வேரியபிள். 3 வேரியபிளை விட ரேங்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரேங்க் வந்து கம்மியாக இருந்ததுன்னா, நம்பர் ஆஃப் அன்னவுன் 3ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டும் நமக்கு தெரியும். ரேங்க் ஈக்குவல் டு 3னா 3/3 மேட்ரிக்ஸ், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஈக்குவல் டு 3ஆக இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. பட் ரேங்க் வந்து லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னவுன், அப்போ தான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தால் தான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னவுன், ஸோ லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னவுன். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அதனுடைய வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ஆக இருக்கும். ஸோ ப்ரூஃப் determinant of coefficient matrix. அப்போ x, y, z உடைய coefficient P, B, next C, next A, Q, C, next A, B, R which is equal to 0. ஓகே, இதை சால்வ் பண்ணி நம்ம அதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதில் P minus A, Q minus B, R minus C டிவைன் இருக்குது. அப்போ Q மைனஸ் பி வேணும்னா இங்கே பாருங்கள், Q மைனஸ் பி. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு போதும். R மைனஸ் சி வேணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம், R மைனஸ் சி. ஸோ அப்போது நான் என்ன செய்ய போகிறேன், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. அதேமாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண வரேன். அப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன கிடைக்குன்னா P, B, C. ஸோ இங்கே மட்டும் R2 minus R1, A minus P கிடைக்கும், A minus P. ஸோ நெக்ஸ்ட்டு Q minus B கிடைக்கும், நெக்ஸ்ட்டு C minus C 0 ஆகிடும், நெக்ஸ்ட்டு A minus P, அடுத்தது B minus B 0 ஆகிடும். ஸோ B minus P. ஸோ நெக்ஸ்ட்டு B minus B 0, நெக்ஸ்ட் R minus C, R minus C. ஓகே, which is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த A மைனஸ் பி இருக்குது, பட் நமக்கு P மைனஸ் ஏ இருக்கணும். ஸோ அதனால் இதை நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு மைனஸ் வெளில வரும். அப்போது P மைனஸ் ஆஃப் P மைனஸ் ஏ, இங்கேயும் மைனஸ் ஆஃப் P மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் B, Q மைனஸ் B 0, C 0, R மைனஸ் C which is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து P மைனஸ் ஏவை வெளியில் எடுக்க போகிறேன், செகண்ட் காலத்துலேருந்து Q மைனஸ் பி எடுக்க போகிறேன், தேர்டு காலத்துலேருந்து R மைனஸ் சி எடுக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஸோ டேக் P மைனஸ் ஏ, Q மைனஸ் பி, R மைனஸ் சி, ஓகே, as common from C1 first column, C2 second column and C3 third column. Okay, so respectively. So அப்படி எடுத்தனா P minus A into, so next என்ன எடுக்க போகிறேன், Q minus B into R minus C, determinant of. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் எப்படி இருக்குன்னா
பி பை பி மைனஸ் ஏன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா பி மைனஸ் ஏ இங்கே காமனாக எடுக்கிறேன். ஸோ இதில் இருக்குது. அப்போது இங்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 எடுத்துட்டா. பட் இங்கே மல்டிப்ளையில் பி மைனஸ் ஏ இல்லை, அப்போ காமனாக எடுத்துருக்கு. அப்போ என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ தான் பி மைனஸ் ஏ மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு பி மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு டேர்ம் நம்ம காமனாக எடுக்கிறோன்னா மல்டிப்ளை இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி இருக்குது. இந்த காலத்துலேருந்து எது எடுத்துருக்கிறேன், நான் q மைனஸ் பிஏ எடுத்துருக்கிறேன். அப்போது இங்கே என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போது பி பை q மைனஸ் பி டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்ததுனால 1. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்குது. அப்போ 0 பை q மைனஸ் பி இல்லையா, 0 பை anything 0 தான். திஸ் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு c பை r மைனஸ் சி. ஸோ c பை r மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு 0 பை anything 0. நெக்ஸ்ட்டு 1 which is equal to 0. ஓகே, ஸோ இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடு கொண்டு போயின்னா 0 கூட டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் நம்ம எப்படி எழுதலாம், பி பை பி மைனஸ் ஏ, பி பை q மைனஸ் பி, சி பை ஆர் மைனஸ் சி. இங்கே -1 1 0 -1 0 1 which is equal to 0. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இந்த டேர்ம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P is not equal to A, Q is not equal to B, R is not equal to C. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வராது. ஸோ அதனால் 0 கூட மல்டிப்ளை ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும். இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி. ஸோ காலம் ரோ ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பி பை பி மைனஸ் ஏ இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 1 மைனஸ் 0. ஸோ 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் பி பை q மைனஸ் பி இன்ட்டு இந்த ரோ காலத்தை விட்டுருங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு +1. ஸோ அப்போது -1 0. ஸோ -1 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சி பை ஆர் மைனஸ் சி இன்ட்டு ரோ காலத்தை விட்டுருங்க. அப்போது இங்கே 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ 1 தான் கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக என்ன கிடச்சுன்னா பி பை பி மைனஸ் ஏ. ஸோ அந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு, பி பை பி மைனஸ் ஏ. பட் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் பி பை q மைனஸ் பி. இங்கே நியூமரேட்டரில் வந்து q இருக்கணும், பட் இங்கே என்ன இருக்குது, p இருக்குது. அப்போ q வேணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம q ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ளஸ் q மைனஸ் q. ஓகே, ஸோ ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கேயும் சி பை ஆர் மைனஸ் சி இருக்குது, பட் நியூமரேட்டரில் ஆர் இருக்கணும். அப்போது ஆர் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இது ரெண்டாக பிரிச்சுடுறேன் அந்த டேர்மை. பி பை பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எனக்கு q பை q மைனஸ் பி தான் வேணும். ஓகே, பட் அப்போ p மைனஸ் q தனியாக எடுத்துடலாம். ஸோ ப்ளஸ் p மைனஸ் q பை q மைனஸ் b. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எனக்கு r பை r மைனஸ் சி வேணும், r மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எதுனா c மைனஸ் r பை இங்கே r மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ எந்த டேர்ம்ஸில் நமக்கு தேவையில்லையோ அதில் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்படி கொண்டு போகும்போது லெஃப்ட் சைடில் p பை p மைனஸ் ஏ இருக்கும், ப்ளஸ் q பை q மைனஸ் பி ப்ளஸ் r பை r மைனஸ் சி ஈக்குவல் டு. ஸோ இந்த டேர்ம் நம்ம அந்த ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா மைனஸ் p மைனஸ் q பை q மைனஸ் பி இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் சி மைனஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மைனஸை வெளியில் கொண்டு வந்துடலாம். இல்லை இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் q மைனஸ் பி ஆகிடும். அப்போது q மைனஸ் பி பை q மைனஸ் பி. இங்கேயும் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆர் மைனஸ் சி பை ஆர் மைனஸ் சின்னு கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டா 1 ப்ளஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ தேர்ஃபோர் p பை p மைனஸ் ஏ ப்ளஸ் q பை q மைனஸ் பி ப்ளஸ் r பை r மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே,
hence proved. Thank you students.